ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, மன்னிக்கவும், நான் தாமதமாகி விட்டேன். நம்ம எங்கேயாவது லேட்டாக போயிருந்தால் நம்ம கண்டிப்பாகவே எக்ஸ்கியூஸ் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, சாரி ஐ ஆம் லேட். சாரி ஐ ஆம் லேட். மன்னிக்கவும், நான் தாமதமாகி விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், இது என் தவறு. மன்னிக்கவும், இது என் தவறு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சாரி இட்ஸ் மை ஃபால்ட். சாரி இட்ஸ் மை ஃபால்ட். மன்னிக்கவும், இது என் தவறு. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். மற்றவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னிக்க முடியுமா. என்னை மன்னிக்க முடியுமா. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ ஃபர்கிவ் மீ. கேன் யூ ஃபர்கிவ் மீ. என்னை மன்னிக்க முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், அதற்காக மன்னிக்கவும். அதற்காக மன்னிக்கவும். குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்காக நம்ம சாரி கேட்கணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, சாரி அபவுட் தட். சாரி அபவுட் தட். அதற்காக என்னை மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் வருந்துகிறேன். நான் மிகவும் வருந்துகிறேன். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஸோ சாரி. ஐ எம் ஸோ சாரி. நான் மிகவும் வருந்துகிறேன். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும். மன்னிக்கவும். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் காத்திருப்புக்கு மன்னிக்கவும். உங்கள் காத்திருப்புக்கு மன்னிக்கவும். நமக்காக யாராவது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங். சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங். உங்கள் காத்திருப்புக்கு மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் கலந்து கொள்ள முடியாது. என்னால் கலந்து கொள்ள முடியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் அட்டெண்ட். ஐ காண்ட் அட்டெண்ட். என்னால் கலந்து கொள்ள முடியாது. நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், நான் அங்கு இருக்க மாட்டேன். மன்னிக்கவும், நான் அங்கு இருக்க மாட்டேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ won't be there sorry. ஐ won't be there sorry. மன்னிக்கவும், நான் அங்கு இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், கலந்து கொள்ள முடியவில்லை மன்னிக்கவும். கலந்து கொள்ள முடியவில்லை மன்னிக்கவும். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, unable to attend sorry. unable to attend sorry. கலந்து கொள்ள முடியவில்லை மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கு இருக்க முடியாது மன்னிக்கவும். நான் அங்கு இருக்க முடியாது மன்னிக்கவும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ காண்ட் பி தேர் சாரி. ஐ காண்ட் பி தேர் சாரி. நான் அங்கு இருக்க முடியாது மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை செய்ய முடியாது. இந்த முறை செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை இந்த டைம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, காண்ட் மேக் இட் திஸ் டைம். காண்ட் மேக் இட் திஸ் டைம். இந்த முறை செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை உங்களுடன் சேர முடியாது. இந்த முறை உங்களுடன் சேர முடியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, காண்ட் ஜாயின் யூ திஸ் டைம். காண்ட் ஜாயின் யூ திஸ் டைம். இந்த முறை உங்களுடன் சேர முடியாது. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து தயங்காதீர். தயவு செய்து தயங்காதீர். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். தயவு செய்து தயங்காதீர். நெக்ஸ்ட் ஒன், ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆவலுடன் காத்திருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட்.
ஆவலுடன் காத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ப்ளீஸ் லெட் மீ நோ. தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து எனக்கு அறிவிக்கவும். தயவு செய்து எனக்கு அறிவிக்கவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் கீப் மீ நோட்டிஃபைடு. ப்ளீஸ் கீப் மீ நோட்டிஃபைடு. தயவு செய்து எனக்கு அறிவிக்கவும். நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் கீப் மீ அப்ரூவல். ப்ளீஸ் கீப் மீ அப்ரூவல். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள். நெக்ஸ்ட் ஒன். சமீபத்திய செய்திகளை எனக்கு கொடுங்கள். சமீபத்திய செய்திகளை எனக்கு கொடுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கிவ் மீ த லேட்டஸ்ட் நியூஸ். கிவ் மீ த லேட்டஸ்ட் நியூஸ். சமீபத்திய செய்திகளை கொடுங்கள். நெக்ஸ்ட் ஒன். உங்களால் முடிந்தபோது எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களால் முடிந்தபோது எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இன்ஃபார்ம் மீ வென் யூ கேன். இன்ஃபார்ம் மீ வென் யூ கேன். உங்களால் முடிந்தபோது எனக்கு தெரியப்படுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன். என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள். என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள். இதை எப்படி கேட்கலாம் நம்ம இங்கிலீஷில் என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள். டெல் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். டெல் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கீப் மீ இன்ஃபார்ம்டு. கீப் மீ இன்ஃபார்ம்டு. எனக்கு தெரியப்படுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன். எஞ்சியவற்றை சூடாக்கவும். எஞ்சியவற்றை சூடாக்கவும். வார்ம் அப் லெஃப்ட் ஓவர்ஸ். வார்ம் அப் லெஃப்ட் ஓவர்ஸ். எஞ்சியவற்றை சூடாக்கவும். நெக்ஸ்ட் ஒன். ஜன்னல்களை பூட்டுங்கள். ஜன்னல்களை பூட்டுங்கள். லாக் த விண்டோஸ். லாக் த விண்டோஸ். நெக்ஸ்ட் ஒன். தொலைபேசி அழைப்பிற்கு பதில் அளிக்கவும். தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளிக்கவும். இது நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா ஆன்சர் த ஃபோன் கால். ஆன்சர் த ஃபோன் கால். தொலைபேசி அழைப்பிற்கு பதில் அளிக்கவும். நெக்ஸ்ட் ஒன். இன்று இரவு உணவு சமைக்கவும். இன்று இரவு உணவு சமைக்கவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா குக் டின்னர் டுநைட். குக் டின்னர் டுநைட். இன்று இரவு உணவு சமைக்கவும். நெக்ஸ்ட் ஒன். துணிகளை நேர்த்தியாக மடிக்கவும். துணிகளை நேர்த்தியாக மடிக்கவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபோல்ட் த க்ளோத்ஸ் நீட்லி. ஃபோல்ட் த க்ளோத்ஸ் நீட்லி. துணிகளை நேர்த்தியாக மடிக்கவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.